ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்னமர் மகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ்ச்செல்வி, சேது, அப்பத்தா இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. எதுக்காகனா நம்ம தமிழ்ச்செல்விக்கு செக்கப்புக்காக போகிறாங்க. அங்கே போன உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் டாக்டர், ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரிய தேவையில்ல, நீங்கள் செக்கப் மட்டும் பாருங்கள், குழந்தைங்களுக்கும் அம்மாக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்க சொல்ற விஷயத்தை இது வரைக்கும் என்னால மறைச்சுக்கிட்டு இருக்கவே முடியல. இது ரொம்ப பெரிய தப்பு. தாய்க்கு இந்த விஷயம் தெரியலன்னா எப்படிமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பதான் எதையோ சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்விக்கு செக்கப், அதாவது ஸ்கேன் பண்றதுக்காக ஸ்கேனிங் ரூம்ல போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் இருந்துட்டு நம்ம சேதுவை பக்கத்துல வச்சுக்கிட்டே ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுக்கு அப்பதான் ரெட்டை குழந்தை இருக்கிற விஷயமே தெரியுது. அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம அப்பதான் இருந்துட்டு நம்ம சேதோட வாயை பொத்திடுறாங்க. அமைதியே இரு, தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்திடுறாங்க. இன்னப்பதான் ரெட்டை குழந்தையா, எப்போத்தான் இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், கொஞ்ச நேரம் அமைதியே இருடா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கு ஸ்கேன் முடிச்ச உடனே தமிழ்ச்செல்வி எழுந்து வராங்க. வந்த உடனே அப்பதான் எப்படி இருக்க குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, நீ கொஞ்ச நேரம் வெளியே இருடி, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வியை வெளியே அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது வந்துட்டு அப்பதான் என்ன ரெட்டை குழந்தை இருக்குது அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்டா கேட்கவும், இங்க பாரியா சேதோ, இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கு தெரியவே தெரியாது, அதனால நீ அவகிட்ட எதுவும் சொல்லிடாதையா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு என்ன அப்பதான் சொல்றீங்க நீங்க, இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல கேட்கவும், ஆமாயா சேதோ, இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நானும் வசந்தியும் இப்போ வரைக்குமே மறைச்சு வச்சிருக்கோம். இப்போ நீ போயிட்டு அவகிட்ட எல்லா விஷயத்தையும் உளறி கொட்டாத சரியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருடா, இந்த மாதிரி மட்டும் பண்ணு, அதாவது இந்த மாதிரி ஓவரா ரியாக்ஷன் பண்ணனா தமிழ்ச்செல்வி என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அப்புறமா உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிருவா, அதனால கொஞ்சம் ரியாக்ஷனை குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு வெளியே போறாரு. வெளியே போன உடனே தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு தமிழ் அப்படின்னு ஹக் பண்ணிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படியே. அதுக்கப்புறம் என்ன, தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, ஏங்க என்னங்க ஆச்சு, எதுக்காக இவ்வளோ ரியாக்ஷன் காட்டுறீங்க, நம்ம குழந்தைங்கள நான் டிவியில் பார்த்தேன்னா அந்த குழந்தை வாயை திறந்துட்டு கை காலெல்லாம் அசைச்சுக்கிட்டு இருந்துச்சா, அதை பார்த்த உடனே என்னோட நெஞ்செல்லாம் படப்படன்னு ஆயிடுச்சு தெரியுமா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது தமிழ், இந்த சந்தோஷத்தை என்னால் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு கூட தெரியல, அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்குது அப்படின்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக பேசவும், இதை பார்த்துட்டு இத்தனை நாளாக தன்னோட புருஷன் இதெல்லாம் பற்றி பேசி என்கிட்ட சந்தோஷப்பட மாட்டாரன்னு எத்தனை நாள் ஏங்க இருக்கேன், இப்படி ஒரு விஷயம் நடக்குது ஆனா எனக்கு சந்தோஷமாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம தமிழ் இருந்துட்டு மனசுக்குள்ளே ஏதோ நினச்சிக்கிட்டே இருக்காங்க. என்ன தமிழ், என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு, அதாவது எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கியே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க, என்னால் இதை நினச்சி சந்தோஷப்பட முடியல, நீங்கள் இத்தனை நாளாக இந்த விஷயத்த நினச்சி என்கிட்ட பேச மாட்டீங்களா, செய்ய மாட்டீங்களான்னு எத்தனையோ நாள் ஏங்கியிருக்கேன், ஆனால் நீங்கள் இப்போது அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, ஆனால் இதை நினச்சி எனக்கு சந்தோஷமாகவே இருக்க மாட்டேங்குது, என்னன்னு தான் தெரியல. இங்கே பாரு தமிழ், உன்னால் எப்போ ஏற்றுக்க முடியுமோ அப்போ ஏற்றுக்கிட்டு நீ சந்தோஷமாக உன்னை நான் கட்டாயம்லாம் படுத்தல, ஆனா என்னோட சந்தோஷத்தை உன்கிட்ட நான் எப்பவுமே ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, அடியே தமிழ் இங்க வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னமாச்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்க வாடி, கிட்ட வாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே என்னமாச்சு, 2 பேரும் மாற்றி மாற்றி ஏதோ ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, அதெல்லாம் உனக்கு புரியாது, எங்களுக்கு இருக்க சந்தோஷம் உனக்கு இல்லைன்னு எனக்கு புரியுது, ஆனால் நாங்கள் பார்த்த விஷயத்த நீ பார்த்துருந்தனா நீயும் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அந்த விஷயத்த காட்டுங்க அம்மாச்சி, நானும் சந்தோஷப்படவில்லை, இங்கே பாருடி, இந்த விஷயம் உனக்கு இப்போ தெரிய தேவையில்ல, எப்போ தெரியணுமோ அப்போ தெரிஞ்சாதான் உனக்கு சந்தோஷமா இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அப்பதான் அதாவது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க மாச்சி, நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, சரி விடுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு முழுசா தெரியல, இனிமே நான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போன உடனே சேது பயங்கர சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ராஜாங்க இருந்துட்டு, என்னையா சேதோ, உன் முகத்துல என்னைக்குமே இல்லாத சந்தோஷத்தை நான் இப்ப பாக்குறேனியா, என்னாச்சு, என்னன்னு சொன்னா அப்பாவும் சந்தோஷப்படும்ல அப்படின்னு சொல்லவும், அப்பா இந்த உலகத்திலேயே இன்னைக்குதான்ப்பா
நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நாள். என்னால் இந்த சந்தோஷத்தை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியலப்பா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், என்னாதான் என்ன சேது என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரியா ராஜாங்கம், நீ முதல்ல நீ என் வயிற்றுக்குள்ளே இருந்தப்போ எப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சோ, இப்போது அந்த அந்த ஃபீலிங்ஸை நான் அனுபவிக்கிறேன். ஏன்னா என்னோட பேரன் அவன் குழந்தைய பார்த்துட்டு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லவும், என்னையே சேது குழந்தைய பார்த்தியா? ஆமாப்பா, நான் குழந்தைய பார்த்தேன். குழந்தை எப்படியெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? கை காலெல்லாம் அசைக்குது, ஒரு மாதிரி வாயை திறக்குது, என்னென்னமோ பண்ணுதுப்பா. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், நம்ம வசந்தி இருந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர ஷாக்ல, அம்மா உங்ககிட்ட பேசணுமா தனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவை தனியா கூட்டிட்டு போறாங்க. போன உடனே இங்க பாருங்கம்மா, தமிழ்ச்செல்வி வயித்துல ரெட்டை குழந்தை இருக்கிற விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி வசந்தி, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்கேனிங் ரூம்ல அவனையும் வச்சு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, அப்போ அந்த படத்தை பார்த்து இவன் கண்டுபிடிச்சிட்டாண்டி. அதனாலதான் அவன்கிட்ட போய் தனியா பேசினேன். இங்க பாருடா, தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் தெரியாது, அவகிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாதடான்னு அவன்கிட்ட காலில் கையில் விழாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருந்தா தெரியுமா? ஓ அப்படியாம்மா, தமிழுக்கும் இந்த விஷயத்த சொன்னா அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவல்ல அம்மா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, எதை எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணனா அதில் 1000 அர்த்தம் இருக்கும்னு உனக்கு தெரியும்ல. அப்படி தெரிஞ்சிருந்தா எதுக்காக என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, என்னை மீறி அவகிட்ட ஏதாச்சும் பேசினேன், இனிமே நீ என்கிட்ட பேசவே தேவையில்ல அப்படின்னு சொல்லவும், அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறத நானும் பார்க்கணும்ல, அதனால தாம்மா இப்படியெல்லாம் கேட்டேன், இனிமே அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேமா அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம தனம் வந்துடுறாங்க. வந்த உடனே என்னம்மாச்சி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்னடி கேட்டேன், என்னடி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது வசந்தி இருந்துட்டு கேட்கவும், இங்க பாருமா, தமிழ்ச்செல்வி அக்கா வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்குதுன்னு தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம அம்மாச்சிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அடி என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க அப்பதான் எனக்கு அப்பவே தெரியும் அக்கா வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்குதுன்னு. எப்படிடி உனக்கு தெரியும்? இங்க பாருங்க அப்பதான், அன்னைக்கு மலைக்காட்டுல இருந்து ஒரு அம்மா வந்து நம்ம வீட்டில் அத்தையை வச்சு விளக்கு ஏற்ற சொன்னாங்கல்ல, அத்தை விளக்கு ஏற்றும் போது ரெட்டை விளக்கா இருந்துச்சு, அதாவது ஒரே விளக்கு ரெட்டையா இருந்துச்சு. அப்பயே எனக்கு தெரியும் அக்கா வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்குதுன்னு. இப்போ நீங்களா புதுசா சொல்லி நான் ஒன்றும் தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, இந்த விஷயத்த யாருக்காச்சும் சொல்லி வச்சேன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நானும் உன் கூட பேசவே மாட்டேன். இங்க பாருங்க அம்மாச்சி, நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, அதனால நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். இங்க பாருடி, யாருக்கிட்ட சொன்னாலையும் சொல்லலனாலையும் உங்க அக்கா கிட்ட சொல்லிடாதடி. அதாவது அவளுக்கு வயிற்று வலி பிடிச்சி போய் குழந்தை பிறக்கிற போது அவ கையில ரெட்டை குழந்தை கொடுக்கணும்னு என் மனசு அப்படி துடிக்குதுரி, அதை மட்டும் நீ கெடுத்து விட்டுறாதடி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தனம் இருந்துட்டு, இங்க பாருங்க அப்பதான், நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கருப்பு வராரு. வந்த உடனே என்ன அப்பதான் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்க பாருடா, ஒவ்வொருத்தரா வராதிங்கடா இந்த மாதிரி, உனக்கு என்னடா வேணும்? இல்லப்பதான், நீங்க ஏதோ சும்மா நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு ஏதாச்சுன்னு தான் கேட்க வந்தேன். நீங்க பேசிக்கிட்டு இருந்தது ஏதோ நான் கேட்கல அம்மாச்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு, இங்க பாருடா, ஒருத்தர் தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க தனியா பேசிட்டோன்னு விட்டுட்டு நீங்க தனியா போயிடணும், அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஒட்டுக்க இருக்கிற வேலை என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மோகனா இருந்துட்டு, அத்தை எதுக்காக அத்தை கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, யாராச்சும் இனிமே நான் தனியா பேசிக்கிட்டு இருக்கும் போது பக்கம் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் பண்றதுக்கு வந்தீங்க, எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மோகனா இருந்துட்டு, என்னத்தை நீங்கள் இவ்வளோ கோவப்பட்டு நான் என்றைக்குமே பார்த்ததில்ல, என்னாச்சு, என்ன விஷயத்த நீங்கள் அவ்வளோ ரகசியமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க? வசந்தி சம்மந்தி, என்ன சம்மந்தி, நீங்களும் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனா ஒரு பக்கம் கேட்கவும், இங்கே பாரடி மோகனா, அது அப்பப்போ தெரிய வரப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போதைக்கு யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ அது திருவி எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் மோகனா, நீயும் அமைதியே இரு, நான் என் பேச்சை கேட்குற மோகனா, செல்ல மருமகன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ இப்படி பண்றியே அத்தை. இல்லத்த, நீங்க ஏதோ சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருந்தீங்களா, அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன், இனிமேலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. அந்த நேரம் பார்த்து தமிழ் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, ஏன்
ஏன் சேதோ, எதுக்காக நில்லுன்னு சொல்ற? தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்ல, போய் தூங்கட்டும் விடு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, தமிழ்ச்செல்வி மேல வரைக்கும் நடந்து போகணும்ல, அதனால நான் தூக்கிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. என் செல்ல பையன் இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதை பார்த்து நம்ம தமிழ்ச்செல்விக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எப்போ நம்மளை வெளியே தூக்கி எறிவாங்கன்னே தெரியலையே அப்படின்னு நினைச்சாவே அந்த சந்தோஷத்தெல்லாம் இழந்துடுறாங்க நம்ம தமிழ்ச்செல்வி. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை தூக்கிட்டு போயிட்டு ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. இங்க பாரு தமிழ், இனிமே நீ எங்க போறதா இருந்தாலும் வரதா இருந்தாலும் என்ன ஒரே ஒரு கூப்பிடு, சேதுன்னு மட்டும் கூப்பிடு, வந்துருவேன். ஓடி வந்து நான் உன்னை எங்க கூட்டிட்டு போகணுமோ கூட்டிட்டு போறேன், சரியா அப்படின்னு சொல்லவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம சொல்லிடுறாங்க. இங்க பாரு தமிழ், எனக்கு ஒரு பெரிய ஆசை, என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, நீங்க அதாவது சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்க பாரு தமிழ், உன்னோட வயிற்றுல அந்த ஒரு மிஷின் காதலுக்குள்ள வச்சுக்கிட்டு பாப்பாவோட அது இது ஹார்ட் துடிக்கிறத பார்க்கணும்ல, பார்ப்பாங்கல்ல, அது உங்ககிட்ட இருக்குதுல்ல, அதை எடுத்து காட்டுறியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி வந்துட்டு, இங்க பாருங்க, அது ஹார்ட் கேட்குற மிஷின், அதாவது ஸ்டெட்டஸ்கோப் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஆமா தமிழ், அதேதான் அது எனக்கு எடுத்து கொடுக்குறியா, அதை எடுத்து கொடுத்து நான் பாப்பாவோட ஹார்ட் பீட்ஸ், அதாவது ஹார்ட்டோட சத்தத்தை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, தமிழ் இருந்துட்டு அந்த செட்டஸ்கோப்பை எடுத்துட்டு வந்து நம்ம சேது கையில கொடுக்கவும், சேது இருந்துட்டு அதை காதில் மாட்டிக்கிட்டு நம்ம தமிழ்ச்செல்வியோட வயிற்றுல வச்சுக்கிட்டு அங்கங்க தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுக்கு அப்பதான் குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கும் அப்படியே பயங்கர ஷாக்கு. தமிழ் இப்பதான் பாப்பாவோட ஹார்ட் பீட்ஸ் சத்தம் கேட்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம தமிழுக்கு பயங்கர சந்தோஷம். இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது அப்பதான் வராங்க. என்னையா சேதோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாங்க அம்மாச்சி, வாங்க தமிழோட வயிற்றுல பாப்பாவோட சத்தத்தை நான் கேட்க போகிறேன், நீங்களும் கேளுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா காதில் வச்சு விட்டு கேட்க வைக்கிறாங்க. நம்ம அப்பத்தாக்கும் பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டே, இங்கே பாரடி தமிழ், நான் இப்போ தாண்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் இப்போவே செத்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமாக போயிடுவேண்டி அப்படின்னு சொல்லவும், என்ன அம்மாச்சி நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நான் சந்தோஷமாகவே இருக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் இனிமேல் உங்கள் பேரன் கூட நான் சேர்ந்தும் வாழ மாட்டேன், இந்த மாதிரி பேசுகிறத நிறுத்தினா நான் உங்கள் பேரன் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருடி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன்டி, ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, அதனால் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறத நினச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுடி, அந்த சந்தோஷத்தை என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியல, அதனால தாண்டி நேற்று 1/2 கிலோ ஸ்வீட்டை ஒருத்தியை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். என்ன மச்சி பேசுகிறீங்க நீங்கள், 1 கிலோ ஸ்வீட்டை நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இங்கே பாருங்க அம்மாச்சி, நீங்கள் தான் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே, சுகர் ஏற்கனவே ஐயா இருக்குது, நீங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா நீங்கள் உடம்புக்கு என்ன ஆகுறது? இங்கே பாருங்க அம்மாச்சி, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு தான் பயமாக இருக்குது, இனிமேல் ஸ்வீட் பக்கமே நீங்கள் போகவே கூடாது, சரியா? இங்கே பாருங்க, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, இனிமேல் நான் ஸ்வீட்டு சாப்பிட மாட்டேன், அப்படியே சாப்பிட்டாலும் என்ன கேட்டு தான் சாப்பிடுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, உன்னை விட எனக்கு வேற என்னடி முக்கியம், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு இனிப்பு சாப்பிட வேணாமா? இங்க பாருங்க அப்பதான், இங்கே பாருங்க அம்மாச்சி, அதுக்குன்னு நம்ம கொஞ்சமாக ஸ்வீட் எடுத்துக்கலாம், அதுக்காக நீங்கள் 1/2 கிலோ 1 கிலோன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு கேடு, நீங்கள் ஏற்கனவே 400க்கு மேலே இருக்குது சுகரு, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டா இன்னும் அதிகமாக தானே ஆகும், ஏன் அம்மாச்சி இப்படிலாம் பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நான் ஸ்வீட் சாப்பிட்ட உடனே நான் சுகர் மாத்திரை போட்டுட்டு நான் தூங்கிட்டேன் தெரியுமா, கனவுக்குள்ளே ஏதேதோ வந்துச்சு, திரும்பவும் நீ இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரியும் சேது உன்னை இனிமேல் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்ற மாதிரியும், அதுக்கப்புறம் ராஜாங்கம் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தது அவ்வளோ பெரிய சாபம்ன்ற மாதிரியும் என்னென்னமோ கனவெல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சுடி, அதனால தான் பயத்தில் உன்கிட்ட வந்து நான்
உன்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அம்மாச்சி, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, பகல் கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்செல்வியை தலையில் தூக்கி வச்சு எல்லாருமே வீடே கொண்டாடுறதுனால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரிக்கும் ஈஸ்வரி, தாமரை, அதுக்கப்புறம் சித்ரான்னு இவங்க எல்லாருக்குமே பயங்கர கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு தாமரை கிட்ட ஈஸ்வரி இருந்துட்டு சித்ரா கிட்ட, இங்க பாரு சித்ரா, இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எல்லாரும் அந்த தமிழ்ச்செல்வியை தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க, இவங்கள எப்படி தான் நிறுத்துறதுனே தெரியல, அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தானே எல்லாருமே அவள் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க, அவளை இந்த வீட்டை விட்டு எப்படியாவது துரத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தாமரை இருந்துட்டு சாவித்திரி கிட்ட, இங்கே பாருமா, இப்படியே விட்டங்கன்னா கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி நம்ம எல்லாருமே இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா, அதுக்கப்புறம் பிச்சை எடுக்கிறது கூட நமக்கு வக்கு இல்லாமல் போயிடுமா, இங்கே பாருடி, நம்ம கோவிலில் பார்த்தோங்கல்ல அந்த காமேஷ் பிச்சை, அந்த காமேஷ் பிச்சையை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லவும், மா என்னம்மா சொல்கிற நீ, இங்கே பாருடி, அந்த ஈஸ்வரி சொன்னதெல்லாம் கேட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே பாருடி அந்த ஈஸ்வரி என்ன சொன்னா, அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா சொன்னாங்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருடி, இன்னைக்கு நீ கோவில் குளம்லேருந்து போனால் அங்கே உன்னை கட்டிக்க போகிற மாப்பிள்ளைய பார்ப்பேன் அப்படின்னு ராசி பலனில் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தானே நீ அந்த காமேஷ் பிச்சையே பார்த்துட்டு வந்த, இப்படி ஒரு பணக்காரனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்க கிட்டலாம் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லடி, நம்ம போயிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஒரு வாழ்க்கையை வாழலாம் சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது தாமரைக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்குது. இங்க பாருமா, எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனா அந்த காமேஷ் பிச்சைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியலமா, கல்யாணம் ஆயிட்டு இருந்தா நான் என்னமா பண்றது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கிறேன், விசாரிச்சு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் சரியா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தாமரைக்கு ஒரே அந்த காமேஷ் பிச்சை ஞாபகமாவே இருக்கு. தன்னோட ஷாலு அவர் தலைமையில போய் விழுந்ததும், அவரு ஷாலை எடுத்து தான் கையில் கொடுத்ததும், அவர் தான் கையில் அவ்வளோ பணத்தை கொடுத்ததும் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு, ஏ தாமரை இங்கே பாருடி, தாமரை தாமரை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கவும், நம்ம தாமரை கனவு உலகத்துக்கு போயிட்டு டூயட்டே பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இதை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம சாவித்திரிக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம தாமரையை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கனவு உலகத்தில் தான் இருக்கும் அப்படின்னு தெளிஞ்ச உடனே, மா என்னாச்சுமா, ஏமா கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரடி, அரை மணி நேரமாக நான் கத்திக்கிட்டு இருக்கேன், உன் காதில் விழலியாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா அந்த காமேஷ் பிச்சை கூட நான் ஒரு டூயட் ஆடின மாதிரியே ஒரு மாதிரி கனவுக்குள்ளே போயிட்டேன்னா, அதுவும் இல்லாமல் அந்த காமேஷ் பிச்சை வீட்டுக்கு போயிட்டு அந்த வீடு எவ்வளோ பெருசாக இருந்துச்சு தெரியுமா, இந்த வீடை விட அப்படியே மாளிகை மாதிரி இருந்துச்சுமா, அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா, என்னடி இன்னும் காமேஷ் பிச்சை வீடு எப்படி இருக்குன்னே உனக்கு தெரியாது, நீயா ஒரு கனவு உலகத்தில் போயிட்டு ஒரு கனவை கண்டுகிட்டே வந்துகிட்டே அடி அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா என்னோட கனவு உலகத்திலேயே இப்படி இருக்க வீடு நேர்லலாம் எப்படி இருக்குமா, காமேஷ் பிச்சை வீட்டுக்கு போகணுமா, அவரோட வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதெல்லாம் நடக்குமாமா, கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் நடக்கவே நடக்காத விஷயத்த நம்ம எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே தான் மனசை சேர்த்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சரி அந்த கோவிலுக்கே போயிட்டு நம்ம விசாரிக்குவோம், அவர் எங்க இருப்பாரு என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு அந்த கோவிலுக்கே ஃபர்ஸ்ட் கிளம்புறாங்க. கிளம்புன உடனே அந்த பூசாரி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க சாமி, நேற்று காலையில் காமேஷ் பிச்சைன்னு ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நகையும் பணமும் கொடுத்துட்டு போனார் இல்லையா, அவர் எங்கே இருப்பார், இப்போது அவரை எங்கே பார்க்க முடியும் என்னால் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து அந்த காமேஷ் பிச்சையும் வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு எல்லாருக்குமே பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பூசாரி வந்துட்டு, இங்கே பாருங்கம்மா அவர் அங்கே தான் இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம காமேஷ் பிச்சையை பார்த்துட்டு நம்ம சாவித்திரிக்கு பயங்கர சந்தோஷமாக
போகிறாங்க. போன உடனே நம்ம காமஸ் பிச்சையை பார்த்துட்டு, இங்கே பாருங்க சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம், இங்கே பாருங்க அதெல்லாம் முடியாது, நீங்கள் கொஞ்சம் ஒரு 100 அடி தள்ளி நின்றே பேசுங்க, எதுக்காக தனியாக பேசணும்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் தனியாக பேச விட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் சொல்லவும், இதை பார்த்துட்டு நம்ம சாவுத்திரிக்கு, இங்கே பாருங்க சார், உங்ககிட்ட தான் நான் ஒரு தனியாக பர்சனலாக ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக இவங்களெல்லாம் கொஞ்சம் வெளியே நிற்க சொல்லுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காமஸ் பிச்சை ரொம்பவே பிஸியாக இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சிட்டோம், நீங்கள் என்ன விஷயமா என்கிட்ட பேசணும், உங்கள் லைஃப் விஷயமா அதாவது ரொம்ப பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காமஸ் பிச்சை இருந்துட்டு செக்யூரிட்டிஸ் எல்லாம் வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே அனுப்பின உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்க சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லைங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுக்காக கேட்குறீங்க, எனக்கு கல்யாணம் ஆனால் என்ன ஆகலைன்னா உங்களுக்கு என்ன, எதுக்காக இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதுக்காக தான் என்னோட செக்யூரிட்டிஸ் எல்லாம் வெளியே போக சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க சார், என்னோட பொண்ணுக்கும் நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா உங்களுக்கு நான் பொண்ணு கொடுக்கறதா இருக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு காமஸ் பிச்சுக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தாலும், என்ன சொல்கிறீங்க நீங்கள், என்னை ஒரு நாளில் பார்த்துட்டு என்னை பற்றி எதுவுமே விசாரிக்காம இப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களேன்னு சொல்கிறீங்களே, எதை நினச்சி எதை வச்சு நான் உங்கள் பொண்ணு சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ஊருக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறீங்க, உங்கள் பொண்டாட்டியை நீங்கள் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்குவீங்களே, அது ஒரு காரணத்துக்காக தான் நான் அப்படி உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு சாவித்திரி இருந்துட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம காமஸ் பிச்சுக்கு, இங்கே பாருங்கம்மா, இந்த உலகத்தில் நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, நான் நடிக்கிறேனா இல்லை உண்மை இருக்கிறேனான்னு நீங்கள் எதுவுமே விசாரிக்கலாம் மாட்டிங்களா, விசாரிக்காம நீங்கள் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், உங்களை பற்றி விசாரிக்கணும்னா நான் உங்ககிட்ட தானே கேட்டாகணும், நான் இப்போ போய் சொன்னேன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காமஸ் பிச்சுக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இங்கே பாருங்க மேடம், உங்கள் பொண்ணு நேற்று என் மேலே தொப்பட்டா விழுந்த பொண்ணு தானே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சார் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களா, இது உங்கள் பொண்ணை கல்யாணம் அது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, என்னோட வீட்டோட அட்ரஸ் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் உங்கள் ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்துடுங்க, நான் என்னோடய வீட்டிலலாம் பேசி வச்சிடறேன், நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் இந்த சம்மந்தம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நம்ம நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம காமஸ் பிச்சை இருந்துட்டு, சரிங்கம்மா, சரிங்க மேடம், நான் நாளைக்கு கால் பண்ணுறேன், என்னோட நம்பரை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது காமஸ் பிச்சையோட நம்பரை இருந்துட்டு சாவித்திரி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்ட உடனே பயங்கர சந்தோஷம் நம்ம சாவித்திரிக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே தாமரைக்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லவும், தாமரை பயங்கர சந்தோஷம். என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாம்மா, இனிமே நான் ஒரு பணக்கார லைஃப்பை வாழ போகிறேனாம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இந்த விஷயத்த நான் போயிட்டு என்னோட அண்ணன்கிட்ட சொல்லணும்டி, அண்ணன் கிட்ட சொன்னாதான் நாளைக்கு அவங்க வரும்போது அண்ணன் எந்த கேள்வியுமே கேட்காம இருக்கும், அதனால நம்ம போய் சொல்லலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போறாங்க. போன உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு கட்சி வேலையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தான் இருக்காங்க, சும்மா கட்சி வேலையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சாவித்திரி இருந்துட்டு, அண்ணன் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு அப்படின்னு சொல்லவும், என்ன சாவித்திரி, என்னன்னு சொல்லு சாவித்திரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, என்னோட பொண்ணுக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லைண்ணே, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாப்பிள்ளை ரொம்ப ரொம்ப பணக்காரு, நல்ல மாப்பிள்ளை, அதனால் நாளைக்கு வர சொல்லட்டுமாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு, இங்கே பாரு சாவித்திரி, இந்த காலத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியல, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதுக்காக நம்ம பொண்ணை நம்ம விசாரிக்காமல் கொடுத்துட முடியாதுல்ல, அப்படிலாம் இல்லைண்ணே, நாளைக்கு வருவாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு கொடுக்கலாம்
தானே, நாளைக்கு வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி நீ முடிவு எடுத்துட்டு இருக்கிற, வர சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில் நம்ம காமேஸ்வரி பிச்சை இருந்துட்டு ஒரு பெரிய பில்டப்போட நம்ம ராஜாங்க வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு 10 ஒரு 20-25 செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம ராஜாங்கம் வீட்டுக்கு முன்னாடி நின்று நம்ம காமேஷ் பிச்சையோட காரை திறந்து விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த காவியக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. இந்த மாதிரி மினிஸ்டர் கூட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே, எதுக்காக இவ்வளோ பில்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் காமேஷ் பிச்சை இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம காவியா இருந்துட்டு, நீங்கள் யார், எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு என்ன யாருன்னு கேட்குறீங்களா, இந்த வீட்டில் தாமரைன்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்கள பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு புல்லு போக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு காமேஷ் பிச்சையை பார்த்துட்டு கேவலமான ஒரு பார்வை பார்க்குறாங்க. என்ன என்ன சாவித்திரி, எப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்க நீ, தாமரைக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது, நம்ம வேற சம்மந்தம் இருந்தால் பார்க்கலாமே, இங்கே பாருங்கண்ணே, தாமரைக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதனால தான் நான் இந்த மாப்பிள்ளையை வர வைக்கவே சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தாமரை சொல்கிற, இவனை தாமரைக்கு பிடிச்சிருக்கா, தாமரைக்கு என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரை இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, எனக்கு இந்த மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் எனக்கு இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க மாமா அப்படின்னு தாமரை சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டால் அப்போதான் இருந்துட்டு, இங்கே பாருடி, நல்லவனா கெட்டவனா கூட தெரியாமல் இப்படி அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேடி, அப்புறமா உன்னோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு தாமரை என்ன பண்ணுவாங்க, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்